வந்து டீக்காக இஞ்சியும் ஏலக்காயும் போட்டது. இது வெறும் லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமனம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பண்ணுற மாதிரியும் டக்குன்னு சமைக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ தான் இது. எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இப்போ அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, சமைச்சிட்டு போய் வேலைக்கு போகிறவங்க, கை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் மெனக்கட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா வீக் டேஸ் வந்து ரொம்ப டக்குன்னு வேலையை முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் வாங்கியும் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் டோர்லேயே வச்சுருவோம். பட் இப்போ நான் பண்ணுறது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக கெட்டு போகாது. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டோம்னா அதுவே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆகிடும். அரைக்கிறதுக்கும் அந்த எண்ணெய் போட்டு அரைக்கும்போது சீக்கிரமாக மசிஞ்சிடும். ஸோ நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால ஐஸ் க்யூப்ஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேணுங்கிற போது ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது. அது மாதிரி லெமன் ஜூஸ் வந்து நம்ம நிறைய புழிஞ்சு விடுவோம். லெமன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் சமையலில். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணால் நிறைய லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சிட்டு க்யூப்ஸ் ட்ரேயில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வேணுங்கிற போது ஒன்று எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பச்சை மிளகா நிறைய யூஸ் பண்ணுவோம் சமையலில். அதுவும் அந்த மாதிரி வந்து பச்சை மிளகாயை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சொல்கிறேன், சப்போஸ் அப்படி இருந்தாலும் நிறைய கெட்டு போகாது. அது நீங்கள் க்யூப்ஸ் வந்து ட்ரேயில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வடாம் பண்ணுற சீசனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா வடாம் பண்ணும்போது நம்ம வந்து மோஸ்ட்லி பச்சை மிளகா அரைச்சி போடுவோம் நம்ம. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பச்சை மிளகா விழுது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமனும் அந்த மாதிரி ஜூஸை வந்து நீங்கள் போட்டு ஒரு ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு க்யூப்ஸ் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வடாம் போடும்போது. இப்போ வெயில் போயிட்டா கூட உங்களுக்கு வந்து வீட்லேயே நம்ம இலவடாம் பண்ணுவோம். அந்த இலவடாம் பண்ணும்போது கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்யூப்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து டயத்தை மிச்சம் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ நான் என்ன புதுசாக பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொஞ்சம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கும் போது. நம்ம இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸையும் நம்ம வந்து க்யூப்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரசம் பண்ணணும், இதுக்கான புழிஞ்சு விடணும். இப்போ நம்ம சில கிரேவியெல்லாம் பண்ணும்போது புழிஞ்சு விடுவோம் தெரியுமா? ஒரு குருமாவோ இல்லை வேறு ஏதோ பண்ணும்போது சிலதுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுவோம். அதாவது அவலுப்புமா பண்ணும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிவோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு க்யூப்பில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எலுமிச்சம்பழ ஜூஸு. இது வந்து பச்சை மிளகாய் நல்லா வந்து அலம்பிட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இஞ்சி பூண்டும் இந்த இஞ்சிலெல்லாம் ஈரம் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் மசியும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து புழியும் போது கொஞ்சமாக புழியும் போதுனா நம்ம வந்து அப்படியே ஜூஸர்லேயே வச்சு புழிஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி நிறைய பண்ணதுனால வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த ஃபுட் ப்ராசஸரில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபுட் ப்ராசஸரில் ஆரஞ்சு ஜூஸ் புழியறதுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து இதில் போட்டு நான் வந்து அந்த ஃபுட் ப்ராசஸரில் பண்ணேன். நம்ம மிக்சிலே வரும் இல்லையா ஃபுட் ப்ராசஸர், அதில் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து பழம் வந்து பெரிய சைஸாக இருந்தது. அதனால் இதில் வச்சு பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரமாக வேலை ஆகிடுச்சு. ஒரு 20 பழம் பிழிஞ்சாலுமே ரொம்ப குவிக்காக பிழிஞ்சாச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸர்லேயே இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக புழியலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் லெமன் ஜூஸ் புழியறதுலேயே வச்சு நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளளவாக ஒரு முக்காலாக உள்ளளவாக வர மாதிரி பூண்டு போட்டிருக்கேன். இது பூண்டு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். இது இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் பாருங்க. அவ்வளோதான். நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போடலாம். இதெல்லாம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும், அதனால் சும்மா கொஞ்சமாக ஒரு கல் உப்பு போட்டு நம்ம அதை அரைக்கலாம். இப்போ இருந்து கொஞ்சமாக எண்ணெய் விடணும். இது எண்ணெயை வந்து கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தண்ணி விடாமல் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே விடலை, ஜஸ்ட் எண்ணெய் விட்டதுனால வந்து கரெக்டாக மசிஞ்சு எடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து ஐஸ் ட்ரேயில் இந்த க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேயில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் வேறு ஸ்மெல் வராது எதுலேயும். இதோட ஸ்மெல்லு ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் மூடியோடு இருக்குது. ஸோ இப்போ இந்த மூடியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து வெளியில் வராது ஈஸியாக. நான் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாக போடுறதுனால இந்த சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் போடுறேன். எனக்கு வந்து இந்த இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கம்மியாக தான் போடுவேன் மசாலா இஞ்சி பூண்டு. அதனால் நான் இது வந்து சின்ன சைஸில் கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு எடுக்கிறேன் ஸ்பூனு. ஃபில் பண்ணிவிட்டேன். இதை வந்து லேசாக அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது கரெக்டாக ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா
அப்படி எடுக்கும்போது கரெக்டாக ஒரு ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் மெயினாக வந்து நம்ம இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடல, கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எதுவும் போடாமல் பண்ணுறதுனால இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லாவே கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2ஆக வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாவே மசியும். அதுக்காக நான் ஒரு 2ஆக உடச்சி போடுறேன். இப்போ நமக்கு இதுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடணும், அதே மாதிரி தான் கல் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஆயில். ப்ரிசர்வேட்டிவ்காக நான் இது போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கொஞ்சம் நிறைய போட்டால் அப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். இது வந்து வெறும் பிளெயின் குக்கிங் ஆயில் தான். நல்லெண்ணெய், இந்த எண்ணெய் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். சாதாரணமாக சமைக்கிறதுக்குள்ள எண்ணெய் தான். ஏன்னா நம்ம வந்து தண்ணியே சேர்க்காம நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால இந்த எண்ணெயோட பிசுபிசுக்குள்ளே இதை வந்து நமக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து இப்போ வடாம் போடுற சீசனில் இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் நிறையவே போட்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வடாம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ லெமன் ஜூஸும் அதில் நம்ம போடுவோம். ஸோ அந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி புரிஞ்சு ஒரு க்யூப்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வடாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த வருஷம் இப்போ இதை வந்து ஒன்று ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அல்லது எவர் சில்வர் டப்பாலையும் போடலாம். பாக்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ளது தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது இந்த லெமன் ஜூஸ் கூட க்யூப்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே காலி பண்ணி நீங்கள் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். க்யூப்ஸாக எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே வந்து அந்த பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் அதில் போட்டு பண்ணலாம். இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய க்யூப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெருசாக ஒரு இதுக்கு கிடைக்கும், பெருசாகவும் க்யூப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக அப்படி சமன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எடுக்கலாம். இது சிலிக்கானில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளதை வந்து கொஞ்சம் வந்து எடுக்கிறது கஷ்டம். சிலிக்கான் மோல்டில் வந்து அப்படியே ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அது மாதிரி ரொம்பவும் அது ஹார்டாக இருக்காது. அந்த க்யூப்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி சமன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக ரொப்பியாச்சு. இப்போ மிச்சம் இதில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து வடாம் போடும்போது சமைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இன்னொன்று எடுத்து இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம இதில் விட்டோம் அப்படின்னாக்கா க்யூபாக எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் விட்டுடலாம். வந்து இஞ்சி, நெல்லிக்காய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு பண்ண ஜூஸு. இப்போ சப்பாத்திக்கு வந்துட்டு மிக்சர் வெஜிடபிள் சப்ஜி பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஒரு க்யூப் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நசுக்கிற வேலை மிச்சம். இந்த மிக்சர் வெஜிடபிள் போட்டு ஒரு சப்ஜி அது மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த ஒரு க்யூப் எடுத்து இந்த தண்ணியில் போட்டேன். டீ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் வந்து டீ கொதிக்கட்டும். இஞ்சி ஏலக்காய் டீ சுட சுட அதை போட்டு குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், 2 க்யூப்ஸ் போட்டாச்சு. ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம் அல்லது ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம். தண்ணியை விட்டோம் அப்படின்னா ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம் அல்லது ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்த இந்த எல்லா விதமான க்யூப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக இது டீ போடும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சமைக்கிறதுக்கு வந்து எலுமிச்சை ஜூஸு, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இது வந்து அந்த நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு பண்ண ஒரு ஜூஸ், அதோட க்யூப்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.